வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்திருக்கேன். இனியும் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் பதிவு பண்ணால் நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கள, இவங்க பேர் ரூபா. இவங்க வீட்டு மாடியில் நாங்கள் எல்லாம் நின்று இருக்கோம். நிறையா கூட்டம் வந்துருச்சு. எதுக்கு அப்படின்னா, ஒரு தெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னாவே நிறைய ஆன்மீக அன்பர்கள் கலந்துப்பாங்க. 3 தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரே இடத்துல ஒரே கோயிலில். அதுதாப்பா சென்னை வலசரவாக்கத்தில் வெங்கட சுப்பிரமணிய நகரில் வெங்கட சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அற்புதமாக அமைந்திருக்குப்பா. இங்கே முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், ஆஞ்சநேய பெருமான், சிவபெருமான், சந்தோஷி மாதா தேவி எல்லாரும் இருக்காங்க. இன்றைக்கி எல்லா சன்னதிக்கும் உள்ள அப்படியே கும்பாபிஷேகம் நடக்குது. வாங்க அப்படியே பார்ப்போம். நல்ல விஷயம் தானே. கும்பாபிஷேக நிகழ்வானது நமது ஆலய நிர்வாகத்தா, அடுத்ததாக ஊர் பொதுமக்கள், அடுத்த பக்தர்களாகிய நீங்க தான் இந்த அளவுக்கு எல்லாம் நடக்குது. ஆலய நிர்வாகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குறிச்சால கிணத்திலே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கீங்க. நீங்க 2 பேர் முருகா சொல்ல போது முருகன் அங்க கையாசத்துல இறங்கி வரணும். மணிசபதி அவர்களுக்கு அந்த முருகனுடைய கரோசாத்திரிகள் போராடுங்க. சுப்பிரமணியருக்கு சுப்பிரமணியருக்கு
கோயிலை சுற்றி வீடு இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டாங்க. தெரிஞ்சவங்கெல்லாம் அவங்க கூட போய் மாடியில் நின்று கும்பாபிஷேகம் பார்த்துட்டு தீபாரத்தனை பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தோம்ப்பா. எல்லோரும் நல்லா இருப்போம். செம வெயில், கூட்டம் வேறு. அதனால் இன்னொரு நாளைக்கு கோயிலுக்குள்ளே போய் நம்ம இறைவனை தரிசனம் பண்ணிக்கிறலாம், இப்போ வீட்டுக்கு போகலான்ட்டு வந்துட்டேன். ஏன்னா செம வெயில், அதுக்கு மேலே எனக்கும் ரொம்ப நேரம் நிற்க முடியலை. அதனால் அடுத்து நான் கோயிலுக்கு போயிட்டு அந்த வீடியோ போடுறேன். வர வழியில் இளநியெல்லாம் குடிச்சிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரை பாய்ப்பா.